ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பாண்டிச்சேரி பெட் லவர்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து நம்ம எல்லா பெட்ஸுக்குமே வந்து ஃபீட் பண்ண போகிறோம். ஒரே வீடியோவில் எல்லா பெட்ஸையும் நம்ம கவர் பண்ணி அது எல்லாத்துக்கும் என்னென்ன விதமான ஃபீட்ஸ் வந்து போட போகிறோம்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து ஃபிஷ் பார்த்துக்கலாம், நெக்ஸ்ட் வந்து பேர்ட்ஸு, அப்புறம் நம்ம ஹாம்ஸ்டர்ஸ், அது எல்லாமே நீங்கள் வந்து ஃபீட் பண்ண போகிறோம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்னைய டாபிக்குள்ளே போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு ஃபிஷ்ஷஸ்க்கு ஃபீடு தான். ஃபீடு வந்து நம்ம எப்போவுமே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபீடு வந்து யூஸ் பண்ணணும். இப்போ நம்மளே பார்த்துக்கிட்டிங்கன்னா டெய்லியுமே பிரியாணி போட்டால் நமக்கு போர் அடிச்சிடும், டெய்லியுமே சாம்பார் சாதம் போட்டாலும் போர் அடிச்சிடும். அதே மாதிரி தான் ஃபிஷ்ஷஸ்க்கும் டெய்லியும் ஃபார்ம் ஃபீடு இல்லை டெய்லியும் லைவ் கல்ச்சர் அந்த மாதிரி போடக்கூடாது. ஒரு நாள் நாங்கள் மாற்றி மாற்றி போடுவோம். ஸோ என்னென்ன ஃபீடு இருக்குன்னு இங்கே எல்லாருக்கு இங்கே வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து இது மொய்னா கல்ச்சரு. மொய்னா கல்ச்சர்ஸ் எல்லாமே வந்து எந்த அளவுக்கு ஆக்டிவாக இருக்குது பாருங்கள். இது மொய்னா கல்ச்சரு. அதுக்கடுத்து வந்து இது வந்து பிரெயின் ஷ்ரிம்ப்பு, ஹேட்ச் பண்ண பிரெயின் ஷ்ரிம்ப்பு. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆர்டிமியா ஃப்ளேக்ஸாக வச்சுருக்கிறோம். லைவ் ஆர்டிமியா கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். இது வந்து ஆர்டிமியா ஃப்ளேக்ஸு. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபார்ம் ஃபீடு. சரிங்களா? இந்த மாதிரி ஃபீட்ஸ் வந்து நம்ம எல்லா ஃபிஷ்ஷஸ்க்கும் வந்து ஃபீட் பண்ணிருக்கிறோம். இது எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பிப்பட், இது வந்து எல்லா பெட் ஷாப்லையும் கிடைக்கும் பிப்பட். ஸோ ஈஸியாக நம்ம வந்து இந்த மாதிரி எடுத்து அப்படியே ஃபிஷ்ஷஸ்க்கு வந்து ஒன்று ஒன்றா ஃபீட் பண்ணிடலாம். அதுக்கு வந்து பிப்பட் வச்சுருக்கோம். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபுட்டு கொடுக்குறதால தான் ஃபிஷ்ஷோட க்ரோத்தும் நல்லாயிருக்கும். அதாவது அதுக்கு தேவையான நியூட்ரிஷியஸ் எல்லாமே இந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபுட்டில் கிடைக்கும். இன்னும் ஒரு சில ஃபுட்ஸ் எல்லாம் இருக்குது, ஆனால் வரக்கூடிய வீடியோஸில் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். இது வந்து பேசிக்காக ஒரு ஃபிஷ் லவர்ஸ், ஃபிஷ் கீப்பர்ஸ் இருக்கிறாங்கன்னா இதெல்லாம் பேசிக்காக நம்ம வந்து வச்சுக்கிற ஒரு ஃபுட்டு. சரிங்களா? இப்போ எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா ஃபீட் பண்ணி பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃப்ரைஸுக்கு தான் ஃபீட் பண்ண போகிறோம். ஏன்னா அவங்க தான் ரொம்ப பசியோடு இருப்பாங்க. ஃப்ரைஸ்க்கு வந்து நம்ம பிரெயின் ஷ்ரிம்ப்பு தான் போடுறோம். ஹேட்ச் பண்ண பிரெயின் ஷ்ரிம்ப்பு. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ குட்டிங்க ஓடுதுன்னு. நல்லா ரொம்ப பொடி பொடியாக ரவா மாதிரி தான் இருக்கும், ஆனால் வந்து ஓடும். இந்த மாதிரி லைவ் ஃபுட்டு போடுறதால தான் ஃபிஷ்ஷஸ் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடும். இப்போ எல்லாத்துக்கும் ஃபீட் பண்ணலாமா? இங்கே பாருங்கள், போட்டோடனே எல்லோரும் எப்படி ஓடியாராங்கன்ட்டு. இந்த மாதிரியான நம்ம ஃபிஷ்ஷஸ் வந்து பழக்கணும். அங்கே அட்ராக்ட் ஆகி ஓடுது இல்லை, ஓடுறதுல தான் அது உங்களோட க்ரோத்தே இன்க்ரீஸ் ஆகும். இது வந்து ரெட் இயரு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சில்வர் அடோ. இவங்களுக்கு போகிறோம் பாருங்க. இவங்களும் பாருங்க அப்படியே எங்கெங்கேயோ செதறி கிடந்தாங்க, இப்போ எல்லாருமே கிட்ட ஓடி வந்துட்டாங்க. அடுத்து இன்னொன்று, இது வந்து ஆல்பினோ கல்விங் ரிப்பன். இப்போதான் குரோத் வருது பாருங்க உங்களுக்கு. இது வந்து தேர்ட் பேட்ச்சு. செகண்ட் பேட்ச்சு கொஞ்சம் பெருசாக இருப்பாங்க, அவங்களுக்கும் ஃபீட் பண்ணிடலாம். இது இருக்காங்க பாருங்க செகண்ட் பேட்ச் ஃப்ரிட்ஜுக்குள்ளே. இப்பயும் ஒரு சிலருக்கெல்லாம் ஈயர் தெரியுது பார்த்தீங்களா? இப்போ எங்கேயே செதறி இருக்கிறாங்களா, ட்ராப்ஸை பார்த்தோன்னே அப்படியே எல்லாருமே ஓடியாருவாங்க. க்ரோத் பார்த்தீங்களா எந்த அளவுக்கு இருக்குன்னு? ஸ்பேஸ் பெருசாக இருக்கிறதால தான் இந்த அளவுக்கு க்ரோத் இருக்குது. ஓகே, இது பாஸ். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இவங்க வந்து ஃபுல் ரெட்டு பாருங்கள். இவங்களும் அப்படியே மேக்னெட் மாதிரி அட்ராக்ட் ஆகி வருவாங்க ஃபீடு போடுறாங்கன்னு தெரிஞ்சாலே. அடுத்து இது வந்து ஆல்பினோ கொய். இது வந்து ஆல்பினோ கொய் நார்மலு. உங்களுக்கு போட்டோ. அடுத்து இவங்க தான் ட்ராகன், டார்க் நைட் ட்ராகன். இவங்களும் வேற லெவலில் சாப்பிடுவாங்க ஃபீடெல்லாம். ஒன்றே ஒன்று பார்த்தீங்களா எந்த அளவுக்கு க்ரோத்தாக இருக்குது. அடுத்து இவங்க பிளாட்டினம் டம்போயர் கொய். இவங்களுக்கு இதெல்லாம் சுத்தமாக பத்தாது. இந்த பாப்புலேஷனு இவங்களை 2 வேளை போட்டால் தான் இவங்களுக்கு பத்தும். இப்போதைக்கு இது ஃபீட் பண்ணிட்டோம், அடுத்தது மறுபடியும் ஃபீட் பண்ணணும். இவங்க வந்து எல்லோ கொய். இந்த மாதிரி நம்ம லைவ் ஃபீட் போடுறதால இதான் அட்வான்டேஜ். அவங்க வந்து அவ்வளோ ஆக்டிவாக வந்து சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி வேகமாக ஓடினாதான் ஃபிஷ்ஷோட க்ரோத்தும் நல்லாயிருக்கும்.
அடுத்து இங்கே பார்த்தீங்களா, எனக்கு பிடிச்ச இடம் இங்கே தான் பொக்கிஷம்லாம் ஒளிஞ்சிருக்குன்னு சொன்னால அந்த பொக்கிஷம் இங்கே தான். ப்ரைஸ் வந்து மோஸ்ட்டாக அந்த பேஸ்கெட் பின்னாடி ஒளிஞ்சிருப்பாங்க நிறைய பேர். பேஸ்கெட் உள்ளே இருக்கிறவங்க கிடச்சிடும், ஆனால் வெளியே இருக்கிறவங்க கிடைக்காது. ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ப்ளூ கொய். ப்ளூ கொயிலே நிறைய குட்டிங்க மேய்து பாருங்கள். குட்டிங்களுக்கு ஆர்டிமி, ஆனால் அடல்ட்டே வந்து சாப்பிட்ரும். இது வந்து அங்கங்கே போடும். இது வந்து ரொம்ப பழைய ஸ்ட்ரெயின், பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. ரொம்ப பழசு ப்ளஸ் எனக்கு வந்து ஃபேவரட்டான ஸ்ட்ரெயின். ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது நம்ம அடல்ட் ஃபிஷ்ஷஸ்க்கு போடுற மொய்னா. சைஸை பாருங்கள் எந்த அளவுக்கு பெருசாக இருக்குன்னு. மொய்னாலே இது வந்து கொஞ்சம் பெரிய சைஸு. ஸோ இது எல்லாமே வந்து நம்ம அடல்ட் ஃபிஷ்ஷஸ்க்கு ஃபீட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ இந்த ஆக்டிவிட்டியை பாருங்கள், நார்மலாக தான் இருக்கும். மொய்னா போட்டதுக்கப்புறம் அங்கே ஆக்டிவிட்டி பாருங்கள், அப்படியே ரிவர்ஸ் ஆகிடும். தெரியுதா ஆக்டிவிட்டி? இன்னும் அடுத்தது பார்ப்போம். இங்கே இருக்காங்க பாருங்க, இவங்களும் அதே மாதிரி தான். இவங்கெல்லாம் மொய்னா விரும்பிகள். இவங்கெல்லாம் மொய்னா விரும்பிகள். அவ்வளோ அழகாக சாப்பிடுவாங்க. அடுத்தது சில்வரடோ, ஆல்பினோ சில்வரடோ. நீங்கள் அதை சேஸ் பண்ணி சாப்பிட்றதுலே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு அதுங்க ஆக்டிவாக இருக்குன்னு. இதுவும் சில்வரடோ தான், இது வேறு ட்ரையோ. இது ஆல்பினோ ரெட் இயர். அடுத்தது வந்து பாருங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு சாப்பிட்றாங்க. இந்தாங்க, சன்லைட்டில் நல்லா தெரியுது மொய்னா. ஃபீமேல் மட்டும் எவ்வளோ ஆக்டிவாக சாப்பிடுது. அடுத்து இந்த பர்பிள் டம்போ போட்டோடனே முழுங்கிட்டு வருங்க. அடுத்தது ஏன்னா இதில் ஒரு சில அடல்ட் இருக்குல்ல, ஃப்ரைஸ்க்கு நம்ம ஃபீட் பண்ணியாச்சு, ஆனால் அடல்ட் இருப்பாங்க அவங்களுக்கு. இது பார்த்தீங்களா, அடல்ட்டுன்னு ஒன்று எந்த அளவுக்கு வந்து சாப்பிட்றாங்க. அடுத்து இவங்க தான் அந்த திக் சீஃபின் ரிப்பன் டோபாஸ் ப்ளூ. இவங்களும் மொய்னா விரும்பிகள் தான். ஓகே, நெக்ஸ்ட் வந்து எல்லோ கொய். இவங்க வந்து ஆல்பினோ ஸ்னேக் ஸ்கின்னு. இவங்களுக்கு ஃபீட் பண்ணியாச்சு. இப்போ நிறைய ஃபீமேல்ஸ் மட்டும் தான் இருக்கிறாங்க அவங்க கேங்கில். ஃபீமேல் ஒரு எவ்வளோ சைஸ் இருக்குது பாருங்க, ஆல்மோஸ்ட் 2 இயர்ஸாக இருக்குது. சைஸ் பார்த்தாலே அதே மாதிரி இங்கேயும் ஒரு 2 இயர்ஸ் ஃபீமேல் இருக்குது. டோபாஸ் எல்லோ அந்த ஒரு கரு பாருங்க, எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்க ஃபீமேல். இதெல்லாம் 2 இயர்ஸ் ஆனால் தான் இந்த சைஸ் வரும் ஃபீமேலுக்கு.
ஓகே, பாஸ் பண்ணுறேன். இது டே லைட் இருந்ததால் சரியா தெரியல. அடுத்த ஃப்ரெண்ட்ஸ், டோபாஸ் ப்ளூ உங்களுக்கான ஃபீடு. உங்களை வேற லெவல் சாப்பிடுவாங்க. அங்கே பாருங்க, மேல் பாருங்க எந்த அளவுக்கு சாப்பிட்றாரு. சேஸ் பண்ணி சாப்பிடும் மேல். ஃபீமேல அந்த மாதிரி கலரேஷன் சூப்பராக இருக்கும். அடுத்து வந்து கோல்டு. அடுத்து ஃபுல் கோல்டு. இங்கே பாருங்க, ஃபீமேல் எடுத்தோடனே ஃபீமேல் தான் ஃபர்ஸ்ட் நல்லா சாப்பிட்றாரு. நெட்லேருந்து வெளியே எடுத்துரும். சரியா தெரியல, இது கிளார் அடிக்குது. நெட் எடுத்தாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிமியா ஃப்ளேக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த ஃப்ளேக்ஸ் வந்து நம்ம க்ரஷ் பண்ணி போடலாம் ஃபிஷ்ஷஸ்க்கு. இதில் என்ன ஒரு நல்ல விஷயம்னா, ஃபிஷ்ஷோட கலரேஷன் பக்காவாக இருக்கும். நம்ம வந்து கேரளா ப்ரீடர் கிட்ட இருந்து ஒரு ஃபிஷ் வாங்கியிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். என்னன்னா, இவங்க தான் ஆல்பினோ கோய் ரெட் இயர் இருக்காங்க இல்லையா, இவங்க வந்து லைவ் கல்ச்சரு ப்ளஸ் வந்து இந்த ஆர்டிமியா ஃப்ளேக்ஸ் இது தவிர வேறு எதுவுமே சாப்பிட மாட்டாங்க. அவங்க கொடுக்குறப்ப சொல்லி தான் கொடுத்தாங்க, இந்த மாதிரி வந்து வேறு எந்த ஃபீடு ஃபார்ம் ஃபீடு எது போட்டாலும் எடுக்காது, இவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஆர்டிமியா ஃப்ளேக்ஸ் போட்டால் மட்டும்தான் எடுப்பாங்கன்ட்டு. இதனாலே நான் ஆர்டிமியா ஃப்ளேக்ஸ் வாங்கினேன். ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள் எந்த அளவுக்கு சாப்பிட்றாங்கன்னு. இவங்களுக்கு வந்து இதுதான். மற்ற ஃபிஷ்ஷஸ்க்கெல்லாம் ஃபார்ம் ஃபீடு அந்த மாதிரி எல்லாமே நம்ம கலந்து போடுவோம். நான் வந்து இப்போ ஃப்ரைஸ், இதோட ஃப்ரைஸ் இருக்குல்ல, அந்த ஃப்ரைஸை வந்து இப்போ அந்த மாதிரி தான் ட்ரெயின் பண்ணிட்டுருக்கிறேன். எல்லா ஃபீடும் சாப்பிட்ற மாதிரி ஒரு பேட்ச், எல்லா ஃபீடுமே சாப்பிட்ற மாதிரி ஒரு பேட்ச் வந்து. ஏன்னா அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஆர்டிமியா ஃப்ளேக்ஸ் போடுறதால இதோட கலரேஷன் வந்து சூப்பராக வருதுன்னு சொல்கிறாங்க. அதனால் இது ஆர்டிமியா ஃப்ளேக்ஸே வச்சு மெயின்டைன் பண்ணுறோம் ஒரு பேட்ச். இன்னொரு பேட்ச் ரிசர்ச்காக ஃப்ளேக்ஸ் இல்லாமல் வந்து அதுக்கு ரிசர்ச் பண்ணுறோம். ஆல்ரெடி மொயினா போட்டோம், இது பிரெயின் ஸ்டெம் பேட்ச் பண்ணி போட்டது. இருந்தாலும் எந்த அளவுக்கு சாப்பிட்றாங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இவங்க வந்து இம்போர்ட்டடு மாலி தான், 24 கேரட் கோல்டுலே ப்ளூ ஐஸ். இவங்க அவங்களுக்கும் இந்த மாதிரி ஆர்டிமியா மொயினா அப்படி தான் ஃபீட் பண்ணுறோம். ரொம்ப குட்டி சைஸில் எடுத்தது, இப்போ ஓரளவுக்கு ப்ரீடிங் சைஸ் வந்துட்டாங்க. குட்டி போட்டதுன்னா அதையும் நம்ம அப்டேட் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம பேர்ட்ஸ்க்கு மார்னிங் ஃபீட் பண்ணுறது தான். இந்த தெனை வந்து எப்போவுமே இருக்கும். தெனை தண்ணி மட்டும் காலையில் நான் வந்த உடனே ஏஞ்ச உடனே ஃபஸ்ட்டு பண்ணுற வேலை வந்து தண்ணி மாற்றுறது தான். எல்லாத்தையும் மாற்றிட்டேன். அதுக்கப்புறம் வந்து ஸ்ப்ரவுட்ஸு. இதில் வந்து பச்சை பயிறு, கொண்டக்கடலை, கோதுமை இருக்குது. கோதுமை நீங்கள் இப்போதைக்கு சம்மரில் அவாய்ட் பண்ணலாம். பச்சை பயிர் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். இது வந்து தண்ணியில் ஒரு நாள் ஃபுல்லாக ஊற வச்சு வந்தது. இதுக்கப்புறம் வந்து ஸ்ப்ரவுட்ஸ் ஆக்கலாம், துணி கட்டி. அது ஸ்ப்ரவுட்ஸும் நான் வந்து போட்டுன்னு இருக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் இருக்கிற கேஜி ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து அந்த ஹெலிகாப்டரில் வந்து சிக்கு இருக்குது. அப்புறம் வந்து இந்த காக்டெயில் வந்து சிக்கு பொரிச்சிருக்கு. ப்ளஸ் வந்து ஆஃப்ரிக்கனும் சிக்கு பொரிச்சிருக்கு. ஸோ அவங்க சிக்கு பொரிச்சவங்களுக்கு வந்து கண்டிப்பாக அது வந்து வச்சிடணும். தண்ணியும் காலையிலே வச்சிடணும், இல்லைனா வந்து சிக்ஸுக்கு சரியாக ஃபீட் பண்ணாது. அடுத்து வந்து இவங்களை வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு வந்து மதியம் தான் வந்து ஸ்பெஷல் ஃபுட்டு. நார்மலாக தெனை இருக்கும். மதியம் ஸ்பெஷல் ஃபுட்டு பார்த்தீங்கன்னா பாயில்டு ரைஸு, எக்கு அதெல்லாம் போட்டு எக் ஃபுட் வந்து ஃபின்ச்சஸ்க்கு வைப்போம். அதில் மீறத்தை மற்ற பேர்ட்ஸ் எல்லாத்துக்கும் வச்சிடும். ஸோ இந்த மாதிரி சிக்ஸு ஹேட்ச் பண்ணதுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் தரணும். அதுக்கப்புறம் அடுத்ததுக்கெல்லாம் ஃபீட் பண்ணிடலாம். எல்லாத்துக்குமே ஃபீட் பண்ணுறது தான். அதே மாதிரி சிக்ஸு ஹேட்ச் ஆகிருக்கிறது வந்து 2 டைம்ஸ் வந்து ஃபீட் பண்ணுவேன். மார்னிங் ஃபீட் பண்ணுவேன், ஆஃப்டர்நூன் டைமில் வந்து ஒரு வாட்டி ஃபீட் பண்ணுறேன். ஸோ இதுதான் நம்ம பேர்ட்ஸோட அப்டேட்டு. சிக்ஸும் நல்லா ஹெல்த்தியாக தான் வளருது. ஏன்னா ஃபீடு ஒரு 4 சிக்குக்கு ஃபீட் பண்ணாலே நம்ம கொடுக்குறதெல்லாம் அதுக்கு அவ்வளோ பத்தாது. அதனால நான் 2 டைம்ஸ் வந்து எல்லாத்துக்கும் ஸ்ப்ரவுட்ஸ் வைப்பேன். ஆல்ரெடி உள்ளே இருக்குது, காலையில் வச்சது. மறுபடியும் இன்னொரு டைம் வந்து நான் அது வைப்பேன். இந்த சீட் மிக்ஸ் வந்து எப்போவுமே இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். கேஜில் வாட்டர் வந்து நைட்டு எடுத்துருவேன். ஏன்னா பாக்டீரியா ஃபார்ம் ஆகுது, வாட்டரில் தான் இருக்கிற எல்லா பாக்டீரியாஸும் ஃபார்ம் ஆகுது. அதனால் வந்து நைட்டு வாட்டர் எடுத்துகிட்டு காலைல எழுந்தோடனே ஃபஸ்ட்டு எல்லாத்துக்கும் வாட்டர் வச்சிடணும். சரிங்களா? டெய்லியும் வாட்டர் சேஞ்ச் பண்ணுங்கள். பேர்ட்ஸ் வந்து குளிக்கிற அளவுக்கு பவுல் வச்சுக்கோங்க. இப்போ ஃபின்ச்சஸ்க்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கப்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம். இதில் வந்து ஈஸியாக வந்த உடனே குளிச்சிடுங்க. இப்போ வந்து சம்மர் இருக்கிறதால வந்த உடனே குளிச்சிடுவாங்க. நெக்ஸ்ட் வந்து காக்டெயில்ஸ்க்கு கொஞ்சம் பெரிய பவுல் வேணுன்றப்போ அவங்க பவுல் வந்து குளிச்சிடுவாங்க. சரி, ஓகே. இதுதான் நம்ம பேர்ட்ஸ்க்கான அப்டேட், ஃபீட் பண்ணுறது.
ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த இடத்த பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளோட கிச்சன் வந்து எந்த நிலைமைக்கு ஆக்கி வச்சிருக்கிறோன்னு பாருங்க. ஃபீட் பண்ணுற இடம். ஆனால் இங்கே நம்ம ஃபீடு கொடுக்குறோம் ஃபிஷ்ஷஸ்க்கு. என்னென்ன ஃபிஷ் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அந்த இம்போர்ட்டட் மாலிஸ் எல்லாம் இங்கே இருக்குது. இது இம்போர்ட்டட் மாலிஸ், அவங்களோட ஃப்ரைஸு, அதுக்கப்புறம் நம்மளோட மான்ஸ்டர் டேங்க் செட்டப்பு. இவர் வந்து ஏஞ்சல் தேவதை மீன் இங்கே தான் இருக்குது. தனியாக இருக்கிறாருன்ட்டு இங்கே போட்டாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் மெயினான ஏரியா. இங்கே எல்லாமே வந்து ஃப்ரைஸ், எல்லா ஃப்ரைஸ் இருக்குது. இப்போ இந்த ஃப்ரைஸுக்கு நம்ம என்ன ஃபீட் பண்ணுறோம்னா பார்க்க போகிறோம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பிரெயின் ஷ்ரிம்ப் வந்து ஹேட்ச் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த ஹேட்ச் ஆன பிரெயின் ஷ்ரிம்பை தான் நம்ம இப்போ ஃபீட் பண்ண போகிறோம். பாருங்க, எல்லாமே கலெக்ட் பண்ணியாச்சு. இப்போ அங்கே ஒரு ஆளாக ஒரு ஃபிஷ்ஷஸ்க்காக ஃபீட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு இவங்க, அடுத்து இந்த ஃப்ரைஸு போட்ட உடனே அப்படியே மேக்னெட் மாதிரி அட்ராக்ட் ஆகி வரணும். அந்த அளவுக்கு நம்ம இதை ஃபீட் பண்ணணும். புதுசாக போட்டோன்னு வச்சுக்கலாம், இந்த மாதிரி வராது ஃபிஷ்ஷஸ். அப்படியே அட்ராக்ட் ஆகி வரும். எல்லாமே ஒரு ஸ்ட்ரெயின் தனியாக பிரித்து வச்சுக்குவேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், எல்லாமே ஆல்பினோ ஸ்ட்ரெயின்ஸ் தான் இங்கே இருக்கிறது. எல்லாமே இங்கே இருக்கிற ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்ட்ரெயின் பார்த்தீங்கன்னா இவர் மால், இவங்க மட்டும்தான். இவங்களும் ஆல்பினோ தான். கீழே தெரியும் ஓடுறாங்க பாருங்க, வீடு கிடைச்ச உடனே. ஷார்ட் பாடி மாலி, இது பார்க்க சூப்பராக இருக்கும். அடுத்து இவங்களுக்கு ஃபீட் பண்ணிடுவோம். இன்னொரு ஃப்ரை வந்து நம்ம விட்டுட்டோம். அவங்க மாலி குட்டிங் இதோ இருக்கிறாங்க தனியாக. தெரியுதா? ஆனால் க்ரோத் வந்து நல்லா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். மாலியோட குட்டிங்க ஷார்ட் பாடியாக இருந்தாலும் க்ரோத் வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்குது. அடுத்தது நம்ம மான்ஸ்டர் ஃபிஷ்ஷஸ் தான். எல்லாருமே இங்கே செனேகல்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க பாருங்க. நம்ம எவ்வளோதான் இது போட்டாலும் கண்டாமினேட் ஆகாமல் இருக்கு பார்த்தீங்களா வாட்டரு. பிகாஸ் நம்ம வந்து இதுக்கு வந்து ஃபீட் பண்ணுறது சிக்கன் ஹார்ட் மட்டும் தான் ஃபீட் பண்ணுறோம். சிக்கன் ஹார்ட் ஃபீட் பண்ணுறதால அவ்வளோ கண்டாமினேட் ஆகாது. எல்லாம் ஒரிஜினல் இருக்கும். டோர் பாருங்க, ஆல்பினோ செனேகல். அடுத்தது நம்மளோட ஹாம்ஸ்டர்ஸ்க்கும் நம்ம இந்த மாதிரி ஸ்ப்ரவுட்ஸ் தான் ஃபீட் பண்ணிருக்கிறோம். ஸ்ப்ரவுட்ஸ் இதே இடிச்சு தான் போடுவேன். பாருங்க, போட்டோன்னே அப்படியே எல்லாம் வெளியே வருவாங்க சாப்பாடு. அவ்வளோ பசி. புதஞ்சி கிடக்கும், இருக்கிறதே தெரியல பார்த்தீங்களா. ஆனால் இங்கே ஒரு உருவம் இருக்குது. நம்ம பைடு இந்த மாதிரி தான் விளையாடுவாங்க கியூட்டா. அதே மாதிரி சிரியன் ஹாம்ஸ்டர்ஸ்க்கும் அந்த மாதிரி தான் நம்ம இங்கே தனியாக ஃபீட் பண்ணுறோம். சிரியன் ஹாம்ஸ்டர்ஸ்க்கும் இதே மாதிரி ஸ்ப்ரவுட்ஸு, வெஜிடேபிள்ஸு, அப்புறம் என்ன ட்ரை நட்ஸு, இது வந்து மாற்றி மாற்றி ஃபீட் பண்ணிட்டே இருக்கணும். ஓகே, இருப்பீங்க எங்கே என்னென்ன பெட்ஸ் எல்லாம் நாங்கள் வச்சுக்கிறோன்னு. ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து இன்னைக்கு ஃபீட் பண்ணோம். ஃபீடு வந்து மதியம் ஈவினிங்னு ஒரு ஸ்கெடியூல் இருக்குது. பட் இப்போ வந்து அதை கவர் பண்ண முடியல. வரக்கூடிய வீடியோஸில் வந்து நான் ஆஃப்டர்நூன் என்ன ஃபீட் பண்ணுறேன், ஈவினிங் என்ன ஃபீட் பண்ணுறேன், அதெல்லாம் வந்து கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் முன்னாடி மாதிரி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங். ஹாப்பி ப்ரீடிங்.